இன்றைக்கி நைட் டின்னர் கம்பு தோசை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி செஞ்சேன். கொஞ்சம் தேங்காய் பொட்டுக்கடல போட்டு சட்னி செஞ்சு அதை தாளிக்கவும் செஞ்சாச்சு. ஏன்னா தாளித்தா தான் நல்லாயிருக்கும். கம்பு தோசை சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் அது பொடி அடையெல்லாம் சாப்பிட முடியாது. அதனால் சட்னி செஞ்சு தாளிச்சாச்சு. கம்பு தோசை கொஞ்சம் லேசாக ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி நெய் நெய்ன்னு இருக்கும், சாப்பிட முடியாது, வேகாத மாதிரி இருக்கும். அப்புறம் அதனால தான் நல்லா வேக வச்சிட்ருக்கிறேன். அப்புறம் இனிமேல் பிக் பாஸ் வரப்போகுது. அதுக்குள்ளேயும் என்னடா பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வெல்லும் பார்த்தேன். சரி எதுக்கு நமக்கு அடுத்து விட்ட பிரச்சனையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட வந்துட்டேன். உண்மை வெல்லும் முடிஞ்சதும் மூவி போடுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நல்ல படம், வாரணம் ஆயிரம். இதெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. சில படம்லாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது, டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நான் அந்த சண்டை படமெல்லாம் பார்க்கவே மாட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் பாட்டெல்லாம் செமையாக இருக்கும். சரின்னு தோசையை சாப்பிட்டு